தொட்டதெல்லாம் தோல்வி அப்படின்ற மாதிரி என்னதான் உயிரை கொடுத்து நடிச்சாலும் கூட சியான் விக்ரம் மிகப்பெரிய சரிவு நோக்கி தான் போய்கிட்டு இருந்தாரு. இந்த ஒரு வேலையில தான் வீர தீர சூரன் திரைப்படம் வெளியானது அப்படின்னா மிகப்பெரிய கம்பேக்கா சியான் விக்ரம்க்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கப்பட்டது. ஆனா அந்த படத்தோட ரிலீஸுமே அடுத்தடுத்து தள்ளி போய்கிட்டு இருக்கு. இது சியான் விக்ரமுக்கு மிகப்பெரிய அப்செட்டை கொடுத்திருக்கு அப்படின்ற தகவலானது வெளியாகி இருக்கு. ஓகே, என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். பழைய மாதிரி கெத்தான சியான் விக்ரம் பார்த்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் ஆகிருச்சு. கடைசியா சியான் விக்ரம் நடிப்புல தங்கலான் திரைப்படமானது வெளியாகி இருந்தது 2011ஆம் ஆண்டு. மணிரத்னமோட இயக்கத்துல ராவணன் திரைப்படமானது சியான் விக்ரமுக்கு மிகப்பெரிய பெஸ்ட் மூவியா இருந்துச்சு. அதற்கு பிறகு வெளியான கோப்ரா, மகான், பொன்னியின் செல்வன், தங்கலான் என்னதான் அடுத்தடுத்த படங்கள் ஹிட் ஆகி இருந்தாலும் கூட பழைய மாதிரி சியான் விக்ரம பயங்கர மாசா பார்க்கவே முடியல. இந்த நிலையில தான் சியான் விக்ரம் நடிப்புல வீர தீர சூரன் திரைப்படமானது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. பண்ணையாரும் பத்மினியும், சேதுபதி, சித்தானு சூப்பர் ஹிட் திரைப்படங்களை கொடுத்த இயக்குனர் எஸ்.யு. அருண்குமார் தான் சியான் விக்ரம வச்சு வீர தீர சூரன் திரைப்படத்தை எடுத்திருக்காரு. ஆல்ரெடி இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் எல்லாமே வெளியாகி இருக்கு. உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். இதனாலதான் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு உச்சகட்டத்தில் இருந்துச்சு. ஆனா இந்த படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற கேள்விதான் ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகி இருக்கு. அதாவது இந்த திரைப்படமானது பொங்கல் தினத்தை முன்னிட்டே வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா அஜித்குமாரோட விடாமுயற்சி திரைப்படமானது வெளியாகிறது தெரிஞ்ச உடனே கண்டிப்பா தியேட்டர் கிடைக்கிறதுல சிரமம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால வீர தீர சூரன் திரைப்படத்தோட ரிலீஸ் தள்ளி வச்சாங்க. ஆனா ஏகேவோட விடாமுயற்சி திரைப்படமும் வெளியாகல. அதற்கு பிறகு வீர தீர சூரனை பொறுத்தளவுக்கு ஜனவரி 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா இப்ப அதுவுமே இல்ல. மொத்தத்துல இந்த திரைப்படமானது இப்போதைக்கு மார்ச் 27ஆம் தேதி வெளியாக இருக்கு அப்படின்ற தகவல் தான் இப்ப வெளியாகி இருக்கு. ஒரு நல்ல படம் அப்படின்னா எந்த ஒரு பெரிய ஹீரோக்கள் படம் ரிலீஸ் ஆனாலுமே அதை பத்தி எல்லாம் கவலையே பட தேவையில்லை. ஆனா ஏன் வீர தீர சூரன் ரிலீஸ தள்ளி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சியான் விக்ரம் ரசிகர்களுமே கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.